So question number 1, what is a black body? What is a black body? A body that absorbs all incident radiation. Black body என்பது அனைத்து ரேடியேஷனையும் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சார்ப் பண்ணும். Question number 2, which law relates the temperature of a black body to the total energy emitted per unit area? Answer is Stephen Boltzmann law. இந்த லா தான் வந்து நம்ம எனர்ஜியையும் டெம்பரேச்சரையும் ரிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு லா. E equal to sigma T power 4. Yes, question number 3, which of the following laws gives the wavelength at which the emission of a black body is maximum? எந்த லா வந்து wavelength வந்து gives the wavelength at which the emission of a black body is maximum? வேவ்லெங்தையும் அந்த எமிஷனையும் சொல்லக்கூடிய அந்த லான்னு பாத்தீங்க அப்படின்னா வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இதோடைய ஃபார்முலா வந்து லாம்டா மேக்ஸிமம் இன்டு டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, அக்கார்டிங் டு பிளாங்க்ஸ் லா ரேடியேஷன் ஃப்ரம் எ பிளாக் பாடி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப். பிளாங்க்ஸ் லாவின் படி பிளாக் பாடி ரேடியேஷன் எதோடைய ஃபங்க்ஷனா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் வேவ்லெங்த். Next, Wien's displacement law is mathematically given as lambda maximum T equal to constant. Actually lambda is proportional to 1 by T. ஏன்னா T அந்த சைடு போச்சுன்னா 1 by T மாறிடும். டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா லாம்டா அதிகமா இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா லாம்டா கம்மியா இருக்கும். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் பாடி அதிக டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அது வெளியிடக்கூடிய அந்த அலைநீளம் வந்து கம்மியா இருக்கும். கம்மியான டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அது வெளியிடக்கூடிய அந்த கதிர்வீச்சு அலைநீளம் அதிகமா இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which color of light is emitted at the highest temperature by a black body? பிளாக் பாடி வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அது வெளியிடக்கூடிய கலர் என்ன கலரா இருக்கும், கீழே இருக்கிற கலர்ல எந்த கலரா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம வெயின்ஸ் லாவை பயன்படுத்தி சொல்லலாம், ஸ்டீபன் லாவை பயன்படுத்தி நம்ம சொல்லலாம். வெயின்ஸ் லாவை விட இதுக்கு ஸ்டீபன் லாவே கூட நம்ம வெயின்ஸ் லாவே கூட இதுக்கு பயன்படுத்தலாம். டெம்பரேச்சர் ஹையா இருந்தா வேவ்லெங்த் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அந்த 4 கலர்ஸ்ல எதுக்கு வேவ்லெங்த் கம்மியா இருக்கும்? ப்ளூக்கு தான் கம்மியா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த விப்சிஆர் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டுக்கு அதிகமா இருக்கும், வயலட்டுக்கு வந்து கம்மியா இருக்கும். இப்ப இருக்கிற கலர்ஸ்ல கம்மியான வேவ்லெங்த் பாத்தீங்கன்னா ப்ளூ. இப்ப ஆன்சர் இஸ் ப்ளூ. அதாவது ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல இருக்குது அப்படின்னா அது எதை வெளியிடலாம் அப்படின்னா ப்ளூவை வெளியிடலாம் இருக்கிற 4 கலர்ஸ்ல. ஒருவேளை வயலட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து வயலட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7, what happens to the peak wavelength of radiation as temperature increases? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பீக் வேவ்லெங்த் எது, பீக் வேவ்லெங்த் என்ன ஆகும்னு கேக்குறான். வாட் ஹேப்பன்ஸ் டு தி பீக் வேவ்லெங்த்? பீக் வேவ்லெங்த்ன்றது நமக்கு அதே இந்த ஃபார்முலா தான், இது வெயின்ஸ் ஃபார்முலா தான், லாம்டா மேக்ஸ். டெம்பரேச்சர் அதிகமானால் லாம்டா மேக்ஸ் என்ன ஆகும், குறையும். ஏன்னா லாம்டா மேக்ஸிமும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ therefore decreases. Next, question number 8. What is the SI unit of Stephen Boltzmann constant? SI unit of Stephen Boltzmann constant, watt per meter square, Kelvin power 4. இது நீங்க எந்த ஃபார்முலால இருந்து எடுத்துக்கலாம். சிக்மா E equal to sigma T power 4. சிக்மான்றதா Stephen Boltzmann constant. அப்ப சிக்மா equal to E by T power 4. Eன்றது எனர்ஜி. எனர்ஜி இப்ப அதாவது இ அப்படின்றது ஆக்சுவலா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பெர் யூனிட் டைம், பெர் யூனிட் ஏரியா. அந்த சாரி பெர் யூனிட் ஈன்றது இங்க எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா. இது வந்து எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவோம், எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அதான் இருக்குல்ல, டோட்டல் எனர்ஜி எமிட்டட் பெர் யூனிட் ஏரியா, அதான் வந்து இ அப்படின்றது. அப்ப ஈக்கான ஈன்றது எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா.
அப்ப எனர்ஜிக்கான யூனிட் பாத்தீங்கன்னா ஜூல், யூனிட் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், டி டெம்பரேச்சருக்கான யூனிட் வந்து கெல்வின் பவர் 4. ஜூல் அப்படின்றதுக்கான ஜூலை வந்து நீங்க பவருக்கு மாத்தினீங்கன்னா, எனர்ஜியை பவருக்கு மாத்தினீங்கன்னா பவர் ஈக்குவல் டு இல்ல சாரி ஒர்க் ஈக்குவல் டு P/T. அதாவது திறன் பை காலம் தானே ஒர்க்ன்றது வேற ஈக்குவல் டு திறன் பை காலம், அந்த பேசிஸ்ல வரும். சாரி, பவர் ஈக்குவல் டு சாரி பவர் ஈக்குவல் டு ஆமா பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேலை பார்க்கப்பட்டது, அதான் நம்ம திறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப therefore அப்ப W ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம வந்து வாட் வந்துருமா, this watt by meter square Kelvin power 4. Next question number 9. Which of the following statement is true? எது true அப்படின்னு கேக்குறோம். A perfect black body absorbs and emits radiation at all wavelength. ஏற்கனவே நம்ம பிளாக் பாடின்றது அனைத்து அலைநீளங்களையும் உட்கவரும், அதே மாதிரி அனைத்து அலைநீளங்களையும் வெப்பப்படுத்தும் போது வெளியிடும் பார்த்திருக்கோம். அடுத்த question number 10. The black body radiation spectrum was successfully explained by Planck. Planck வந்து black body radiation successfully explain பண்றாரு. Next, at absolute zero temperature, a black body emits no radiation. ஏன்னா E equal to நமக்கு sigma T power 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா absolute zero னா T equal to 0. அப்ப therefore E equal to 0. அப்ப எந்த ஒரு ரேடியேஷன் எனர்ஜி வந்து நமக்கு 0 ஆயிருது. இப்ப emits no radiation. Question number 12. The energy density of black body radiation is proportional to the same formula, E equal to sigma T power 4. அப்ப therefore E is proportional to T power 4. Answer is T power 4. Then which law resolves the ultraviolet catastrophe? Ultraviolet catastrophe என்ற ப்ராப்ளத்தை எந்த லா ரிசால்வ் பண்றது அப்படின்னா பிளாங்க்ஸ் லா. இது வந்து இந்த ராலே ஜீன்ஸ் லாவில் தான் இந்த பிரச்சனை வரும். அதை ரிசால்வ் பண்றது யாருன்னா இந்த பிளாங்க்ஸ் லா. Next, question number 14. According to Planck's quantum theory, energy is emitted or absorbed in the form of quanta or photons. Planck quantum theory படி எனர்ஜி எவ்வாறு எமிட் பண்ணப்படுகிறது அல்லது அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா நமக்கு வந்து குவாண்டாக்களாக அல்லது போட்டான்களாக. Then question number 15. If the temperature of a black body is doubled, temperature டபுள் பண்ணீங்கன்னா டோட்டல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த E equal to sigma T power 4 அதே ஃபார்முலா தான். டெம்பரேச்சர் மட்டும் நீங்க டபுள் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா E equal to sigma Tன்றது என்ன மாறிடும் 2T அப்படின்னு மாறிடும். 2T power 4. அப்ப வந்து டெம்பரேச்சரை டபுள் பண்ணீங்கன்னா E வந்து 2 power 4 மடங்கு ஆகும். அப்ப 2 power 4 equal to 16. அப்ப எனர்ஜி வந்து எத்தனை மடங்கு ஆகும், நமக்கு 16 டைம்ஸ் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சரோட பவர்ல 4 இருக்கிறதுனால டெம்பரேச்சர் டபுள் ஆகும்போது 2 power 4 டைம்ஸ் ஆகும் எனர்ஜி வந்து. அடுத்த question number 16. Which of the following is a perfect black body? கீழே இருக்கிற எது perfect black bodyனா a cavity with a small hole, அத நம்ம perfect black bodyன்னு சொல்லலாம். Next வந்து question number 17. Which physical constant is not used in Planck radiation law? Planck radiation lawல எந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணல? Planck radiation law வந்து உங்களுக்கு அதுல அந்த 8πh nu square அதெல்லாம் வரும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நமக்கு Planck's கான்ஸ்டன்ட் இருக்கும்.
சி இருக்கும், போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அந்த பை கேடி அதுல இருக்கும். எது இருக்காது நமக்கு? சிக்மா அந்த டேர்ம் இருக்காது. அப்ப சிக்மா இஸ் த ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18, பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம். என்ன ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணிக்குவோம். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 19 வந்து the Planck's constant as units of joule second. Planck constant h ஓட யூனிட் வந்து joule second. Next question number 20, Planck's radiation law explains black body radiation by assuming. Planck's radiation law வந்து black body radiation எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது வந்து என்ன அசம்ஷன் பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அசம்ஷன் பண்ணிக்கிச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து கண்டினியூஸ் கிடையாது, குவான்டைஸ்டு and emitted in discrete பாக்கெட்ஸ். டிஸ்கிரீட்னா தனித்தனியான பாக்கெட்டுகளாக அது வந்து போட்டான்களாக வெளியில வருதுன்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, if lambda max for a black body at temperature T is 500 nanometer. அதாவது lambda max வந்து எவ்வளவு அப்படின்னா 500 nanometer. அடுத்து what will be lambda max when temperature is doubled? அதாவது டீன்ற டெம்பரேச்சர்ல அது எவ்வளவுன்னா 500 நானோமீட்டர். அப்ப டெம்பரேச்சரை டபுள் பண்ணா லாம்டா மேக்ஸ் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. இப்ப லாம்டா மேக்ஸ் இன்டு டெம்பரேச்சர் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். லாம்டா மேக்ஸையும் நீங்க டெம்பரேச்சரையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? நமக்கு கான்ஸ்டன்ட் வரணும். கான்ஸ்டன்ட்னா இப்ப அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றான் லாம்டா மேக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான் எவ்வளவு? 500. லாம்டா மேக்ஸ் 500, டி வந்து டீன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? கான்ஸ்டன்ட். 500 டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்ப அடுத்து என்ன சொல்றான்? டீயை வந்து என்ன மாத்தணும்? நம்ம 2T மாத்தணும், டபுளா மாத்தணும் இல்லையா? அப்ப நீங்க டீயை 2T மாத்தினீங்கன்னா அப்பவும் இங்க என்ன வரணும்? அதே வேல்யூ தான் வரணும் பெருக்கல்ல. அப்ப இது 2T இப்ப நமக்கு 500 டி. அப்ப 2T மாத்தின பிறகு எதுக்கு தான் வரும்? நமக்கு பெருக்குனா 500 தான் வரணும். அப்ப இங்க 500 என்ன மாறினப்ப 250. அப்பதானே 250 500 டி வரும். ரெண்டு தடவை இப்படி சொல்லலாம். இல்லாட்டி நீங்க அந்த இந்த 1/t பாதியா குறையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லாம்டா மேக்ஸையும் டெம்பரேச்சரையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? நமக்கு கான்ஸ்டன்ட் வரணும். கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஒரே வேல்யூ தான் வரணும். அப்ப டெம்பரேச்சர் டபுள் ஆனிச்சுன்னா அப்ப லாம்டா மேக்ஸ் என்ன ஆகணும்? பாதி ஆகணும். அப்பதான் ரெண்டு பெருக்கும் போது கரெக்டா என்ன பண்ணுவோம்? நமக்கு வரும். அதான் உதாரணமா இப்ப 2 நம்பரை பெருக்குனீங்கன்னா இப்ப 100 வரணும். அப்படின்னா வந்து இப்ப ஒரு நம்பரை நீங்க என்ன பண்றீங்க? டபுள் ஆகுறீங்கன்னா இன்னொரு நம்பர் என்ன ஆகும்? பாதி ஆகுனாதான் அந்த திரும்பவும் 100 வரும். அந்த மாதிரி கான்செப்ட். அல்லது இதை எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து இந்த லாம்டா மேக்ஸும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அப்ப லாம்டா மேக்ஸ் வந்து சாரி டெம்பரேச்சர் டபுள் ஆகும் போது லாம்டா மேக்ஸ் வந்து 1/2 ஆகும், பாதி ஆகும் அப்படி சொல்லலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22, the total emissive power of a black body is proportional to. அந்த E equal to sigma T/4 தான். அதே ஆன்சர் இஸ் T/4. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23, the energy distribution curve of a black body radiation shifted towards shorter wavelength. Shorter wavelength as temperature increases. Temperature increase ஆகும்போது shorter wavelength சைடு போகும். அப்படின்றது என்ன லா அப்படின்னு பாத்தீங்கன்னா Wien's displacement law. அடுத்து which of the following statement is true regarding Rayleigh-Jeans law and Planck's law? Rayleigh-Jeans law மற்றும் Planck's lawவை பொறுத்தபடி கீழே இருக்கிறதுல எது ட்ரூன்னு கேக்குறாங்க. Planck's law reduces to Rayleigh-Jeans law at long wavelength. இது மட்டும் தான் நமக்கு கரெக்டான வேல்யூவா இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25, a black body at temperature T emits power P. At what temperature will it emit 81 P? டீன்ற டெம்பரேச்சர்ல அது வெளியிடக்கூடிய பவர் வந்து எவ்வளவுன்னா P. அப்ப இந்த நமக்கு என்ன வரணும்? 81 P வரணும்னா T என்ன மாறணும்னு கேக்குறான். அப்ப நம்ம ஈக்குவல் டு அதே சிக்மா T/4 அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப டீன்ற போது P அப்படின்னா இந்த அப்ப T/4 வந்து என்ன வரும்? நமக்கு 81 வரணும்.
அப்ப டி என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப டி ஈக்குவல் டு பி அப்படின்னா டி பவர் 4 ஈக்குவல் டு ஆமா அப்ப டி வந்து என்னவா இருக்கணும் நமக்கு டி வந்து 3 டைம்ஸ் வரணும் இல்லையா? அப்ப என்ன 3 பவர் 4 ஈக்குவல் டு 81. அப்ப therefore t is 3 டைம்ஸ். அப்ப 3t ஆ மாறணும். அதான் டெம்பரேச்சர் t இருக்கும்போது பவர் p. அப்ப இப்ப பவர் 81 டைம்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் எத்தனை டைம்ஸ் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் ஆயிருக்கு. இப்ப டெம்பரேச்சர் 3 டைம்ஸ் ஆனா பவர் வந்து 81 டைம்ஸ் ஆகும். ஏன்னா 3 பவர் அந்த டெம்பரேச்சரோட பவர்ல 4 போட்டுக்கணும். Next question number வந்து 26. The ultraviolet catastrophe refers to the failure of which law? Rayleigh-Jeans law. In Planck's law, the black body spectral radiation becomes infinite as lambda tends to 0. This issue is resolved by quantum hypothesis of Planck. Next question number 28 என்னன்னு பாத்தீங்கன்னா the emissivity of surface is 0.25. ஒரு surface ஓட emissivity வந்து 0.25 and its temperature is 800 K. What fraction of radiation does it emit compared to a black body at the same temperature? இப்போ ஒரு surface இருக்கு, அதோட emissivity வந்து 0.25. அது வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை சொல்லியிருக்காங்க எவ்வளவுனா 800 Kelvin temperature. What fraction of radiation? 800 கெல்வின்ல அந்த பொருள் இருக்கு, வெப்பநிலையில இருக்கு. அப்ப அது எவ்வளவு ரேடியேஷனை வெளியிடும்? யாரை கம்பேர் பண்ணும் போதுன்னா பிளாக் பாடியை கம்பேர் பண்ணும்போது அதே வெப்பநிலையில் ஒரு பிளாக் பாடி இருந்தால் எவ்வளவு வெளியிடுமோ அது போல இந்த பொருள் வந்து இந்த சர்ஃபேஸ் எவ்வளவு வெளியிடும்ன்றது. இப்ப பிளாக் பாடியோட எமிசிவிட்டி பவர் வந்து 1. பட் இந்த கொடுத்திருக்க சர்ஃபேஸோட எமிசிவிட்டி பவர் எவ்வளவு? 0.25. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட பவர் வந்து 1, இதோட பவர் 0.25. அப்ப பிளாக் பாடியை போல இது எவ்வளவு எமிட் பண்ணும்? 0.25 டைம்ஸ். 0.25 டைம்ஸ் என்ன சொல்றோம்? நம்ம வந்து 1/4 அப்படின்னு சொல்றோம். இந்த கொஸ்டின் என்னன்னா, எங்களுக்கு 800 கெல்வின் வெப்பநிலையில ஒரு பொருள் எவ்வளவு ரேடியேஷனை வெளியிடும்? யாரை கம்பேர் பண்ணி கேட்கறாங்க? பிளாக் பாடியை கம்பேர் பண்ணி. பிளாக் பாடியோட எமிசிவ் பவர் என்னன்னா 1. ஆனா இதோட எமிசிவ் பவர் என்ன கொடுத்துருக்கான்? 0.25. அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது அதை போல எத்தனை மடங்கு? அதே 0.25 டைம்ஸ் வந்து இது வெளியிடும் சொல்றான். இந்த 0.25 தான் 1/4 கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. Which of the following expression represent the Planck's law of radiation? Planck's law of black body radiation. Answer வந்து C. 8/hc by lambda 4 pi 1/e⁻hc by lambda kt minus 1. Next question number 30. Which experiment demonstrates the wave nature of the electron? Davison-Germer experiment. And what is the de Broglie wavelength of a particle of mass m and velocity v? Lambda equal to h by p. Option B. 32. Which of the following supports the wave nature of particle? கீழே இருக்கிற எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்ட்டிகல் வேவ் நேச்சரை சப்போர்ட் பண்ணுது? எலக்ட்ரான் டைப்ராக்ஷன். ஏன்னா எலக்ட்ரான் வந்து டைப்ராக்ஷன் அடைகிறது. எந்த ஒரு பார்ட்டிகளும் டைப்ராக்ஷன் அடையாது. யாரு டைப்ராக்ஷன் அடைவாங்கன்னா ஒரு வேவ்ஸ் தான் டைப்ராக்ஷன். வேவ் ஏன்னா டைப்ராக்ஷன் போது வேவ் ப்ராப்பர்ட்டி. அப்ப எலக்ட்ரான் டைப்ராக்ஷன் அடைகிறத வச்சு நம்ம என்ன சொல்றோம்? அப்ப பார்ட்டிகளுக்கு என்ன இருக்கு? வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்றோம். அடுத்த question number 33. The dual nature of matter was proposed by de Broglie. In which question number 34. In which situation does the wave nature of particles become significant? எந்த சிச்சுவேஷன்ல வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு கேக்குறான். எந்த சிச்சுவேஷன் அப்படின்னா நமக்கு பார்ட்டிகளோட சைஸ், பார்ட்டிகளோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அது வந்து மூவ் ஸ்லோலி.
இது வந்து இந்த ஃபார்முலாலன்னு சொல்றாங்க lambda equal to h by mv. இல்ல m-ம் v-யும் எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். m-ம் v-யும் கம்மியா இருந்தா தான் lambda ஓரளவு நமக்கு அதிகமா இருக்கும். அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். when particles are very light and move slowly. அதாவது வெரி லைட்னா m கம்மியா இருக்கு, மூவ் ஸ்லோலினா v கம்மியா இருக்குன்னு அர்த்தம். Next question number 35. The de Broglie wavelength of a particle becomes negligible. லாம்டாவை எப்போ நம்ம நெக்லிஜிபிள் பண்ணலாம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதே லாம்டா ஈக்குவல் டு h by mv. m அதிகமா இருந்துச்சுன்னா, அதே மாதிரி வெலாசிட்டி ஹையா இருந்துச்சுன்னா லாம்டா ஆல்மோஸ்ட் என்ன ஆயிரும், 0 ஆயிடும். அப்ப நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா லாம்டா ஈக்குவல் டு h by mv ல m v ரெண்டுமே அதிகமா இருக்கும்போது கீழே உள்ள வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப டோட்டல் வேல்யூ என்ன ஆயிரும், நமக்கு கிட்டத்தட்ட 0 ஆயிடும். அடுத்து question number 36. When an electron is accelerated by a potential difference v, the de Broglie wavelength is given by. அப்படியே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா நமக்கு, lambda equal to h by 2m ev. ஆக்சிலரேட் ஆகுது, பொட்டன்சியல் v ல ஆக்சிலரேட் பண்றோம்னா அதுக்கான ஃபார்முலா. அடுத்த question number 37. The kinetic energy of a particle is quadrupled. Kinetic energy வந்து quadrupled ஆகுது. Its de Broglie wavelength will என்ன ஆகும். இப்போ kinetic energy பேஸ் பண்ணி de Broglie wavelength கான ஃபார்முலா lambda equal to h by root of 2mk. அப்ப therefore lambda proportional h 2m நீங்க எடுத்துட்டீங்கன்னா lambda வந்து 1 by root of k க்கு proportional. அவ k வந்து கைனடிக் எனர்ஜி எத்தனை மடங்காகுதுன்னு சொல்றான், குவாட்ரபிள்னா 4 மடங்காகுதுன்னு சொல்றான். அப்ப லாம்டா ப்ரொபோஷனல் 1 by root of k ல k க்கு பதிலா 4 போட்டீங்கன்னா லாம்டா ப்ரொபோஷனல் 1 by root of 4 எத்தனை வரும், 2. அப்ப லாம்டா என்ன மாறுது, இப்ப நமக்கு 1 by 2 மாறுது, அத பாதியா மாறும். அப்ப ஆன்சர் வந்து பிகம் half the original. ஏற்கனவே இருந்ததை போல பாதியாக மாறும். And the question number 38. An electron and a proton are moving with the same de Broglie wavelength. Which has greater kinetic energy? இவன் இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பார்ட்டிகல் சேம் வேவ் லென்த், ரெண்டு சேம் de Broglie wavelength அப்படின்னா யாருக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்படின்னா யாருக்கு மாஸ் கம்மியோ அவங்களுக்கு அதிகமா இருக்கும். எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான்ல யாருக்கு மாஸ் கம்மி, எலக்ட்ரானுக்கு மாஸ் கம்மி. அப்ப அவங்களுடைய கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப ஆன்சர் இஸ் A, எலக்ட்ரான். Question number 39. Which of the following best explains the appearance of diffraction pattern in electron beam experiment? Which of the following best explain the appearance of diffraction pattern of, அதாவது எலக்ட்ரான் diffraction pattern எதை வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு கேக்குறான். எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, எலக்ட்ரான் இன்டர்பியர் லைக் வேவ்ஸ், எலக்ட்ரான் வேவ்ஸ் போல குறுக்கீடு அடைகிறது, இன்டர்பியர் ஆகுது அப்படின்றோம். அடுத்த question number 40. A neutron has a de Broglie wavelength of 1 Armstrong. நியூட்ரானோட de Broglie wavelength எவ்வளவுன்னா 1 Armstrong சொல்லிட்டு அதனுடைய கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப lambda equal to h by root of 2mk. அதுல இருந்து k கண்டுபிடிச்சீங்கன்னா k equal to h square by 2m lambda square. இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா k equal to h square by 2m lambda square. h க்கு பதிலாக 6.63 சொல்லியிருக்காங்க. 6.63 into 10 power minus 34 இதனுடைய ஸ்கொயர், அடுத்து டிவைடட் பை 2m lambda square. 2 into நியூட்ரானோட மாஸ் வந்து அதுவும் கொடுத்துருக்காங்க 1.675 into 10 power minus 27 into lambda square. lambda எவ்வளவுன்னா 1 Armstrong. 1 Armstrong ஸ்கொயர் அப்படின்னா 1 into 10 power minus 10 அதோட ஸ்கொயர். சுருக்குனீங்கன்னா 6.63 into 10 power minus 34. 6.63 into 10 power minus 34.
எவ்வளவு வருது 6.63 into 6.63 அதை ஸ்கொயர் பண்ணிடலாமா 63 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 43.9569 வரும். அப்போ 43.9569 இதோடைய ஸ்கொயர் 43. என்ன வந்தது 9.9569 9/6 வச்சுக்குவோம் 9/6 அல்லது 9/6 வச்சுக்கலாம் டிவைடட் பை 2 into 1.675 2 into 1.675 2 into 1.675 675 equal to 3.35. இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம வந்து 3.35 இங்க மேல பவர்ஸ் வந்து 10⁻⁻68 கீழே பவர்ஸ் வந்து இங்க ஒரு -27 இங்க ஒரு -20 இந்த 10⁻10 பண்ணீங்கன்னா 10⁻10t is 20 47. இப்போ 43.96 3.35 ஆல டிவைட் பண்ணுங்க 43.96 43.96 ஆமா 96 divided 3.35 equal to 13.122 13.122 வருது 13.122 நியூட்ரான் has a de Broglie wavelength of 1 Armstrong. What is its kinetic energy? சரி இப்போ இது வந்து என்ன மாத்தணும் நம்ம இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்த போறோம். எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தினீங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து 1.6 ஆல டிவைட் பண்ணணும். 1.6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1.6 என்ன வருது நமக்கு 8.201. ஆன்சர் இஸ் ஜே இல்ல இது எலக்ட்ரான் வோல்ட். அது மாத்தீங்க எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தீங்க இது ஆன்சர் நமக்கு. ஓகே ஆமா அப்ப ஆன்சர் வந்து ஏ இஸ் ஆன்சர். ஏதான் ஆன்சர் வரும். இப்ப இது வந்து நமக்கு என்ன வந்ததுன்னா 13.122 13.122 into இங்க ஒரு -68 இங்க ஒரு -47 68ல 47 போச்சுன்னா 10⁻⁻21 ஜூல். இந்த ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. அதனால திரும்ப நம்ம என்ன பண்றோம் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்றதுக்கு இதை வந்து நீங்க 1.6 into 10⁻⁻19 ஆல நீங்க வந்து இது பண்ணிக்கிறீங்க. அப்ப என்ன வரும் நமக்கு வந்து 13.122 into 10⁻⁻21 divided by 1.6 into 10⁻⁻19 இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 8.201 8.201 into இங்க ஒரு -21 இந்த -19 மேல கொண்டு போனீங்கன்னா +19 அப்ப 10⁻⁻2 எலக்ட்ரான் வோல்ட். இப்ப 10⁻⁻2க்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா அதால டிவைட் பண்ணிடுறோம். அப்ப வந்து 2 ஸ்டெப் முன்னாடி கொண்டு போங்க 0.82 எலக்ட்ரான் வோல்ட். ஆன்சர் கரெக்டா வருது நமக்கு 0.082 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப ஆன்சர் வந்து சி ஆப்ஷனை என்ன மாத்திக்கிறீங்க ஆமா ஏ ஆப்ஷனா மாத்திக்கிறீங்க. Next question number 41. The uncertainty principle is a consequence of the wave nature of the
particle. 42. What happens to the de Broglie wavelength if both the mass and the speed of a particle are doubled? மாஸும் வெலாசிட்டியும் டபுள் ஆனா de Broglie wavelength என்ன ஆகும்? நமக்கு என்ன ஃபார்முலா? lambda equal to h by mv. m டபுள் ஆகுது, v டபுள் ஆகுது, ரெண்டுமே டபுள் ஆனா 2 4 1/4 ஆகும். என்ன ஆகும்? 1/4. 1/4 ஆன்சர் வந்து நமக்கு ஆன்சர் சி வரும். ஹாலுடன் இருக்கு. ஆன்சர் என்ன வரும் நமக்கு? சி. சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 1/4 ஆயிடும். 1/4னா reduced to 1/4. இந்த ஆன்சர் பாத்துக்கீங்க. Next 43. If a beam of electron shows a diffraction pattern, what conclusion can we draw about the electrons? Diffraction pattern. இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்? The exhibit wave behavior. 43 C. 44. A particle of mass m is moving at a speed v. If its de Broglie wavelength is lambda, then its momentum. நமக்கு lambda equal to h by p. இதுல இருந்து p equal to h by lambda. இந்த ஃபார்முலா. ஆப்ஷன் B. At the question number 45. In a diffraction experiment with electrons, reducing the accelerating voltage will. அதாவது எலக்ட்ரான் டைப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல எலக்ட்ரானினுடைய ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப நீங்க நம்ம நார்மலா de Broglie wavelengthக்கும் ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜுக்கும் உள்ள ஃபார்முலா என்னன்னா 2m √2m ev. இப்ப v குறைச்சிங்கன்னா v குறைச்சா என்ன ஆகும் நமக்கு? இந்த v குறைக்கிறாங்க, ரெடியூசிங் த ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ். v குறைச்சிங்கன்னா லாம்டா என்ன ஆகும்? லாம்டா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் த de Broglie wavelength. Next question number 46. The energy of a photon கொடுத்திருக்காங்க. What is its wavelength? அதோட wavelength என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எனர்ஜி கொடுத்துட்டு wavelength கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். E equal to hc by lambda. நம்ம E equal to h nu, அதுல இருந்து இந்த ஃபார்முலா எடுக்கிறோம். nu க்கு c by lambda சப்ஸ்டிட் பண்றீங்க. இப்போ therefore lambda equal to hc by E. எனர்ஜி கொடுத்துட்டாங்க. எனர்ஜி வேல்யூ அப்படின்னா 4 into 10 power minus 19 ஜூல். இந்த ஃபார்முலால போட்டோம்னா h ஓட வேல்யூ வந்து 6.63 into 10 power minus 34 எடுத்துக்க சொல்லியிருக்கான். into c ஓட வேல்யூ 3 into 10 power 8 divided by 4 into 10 power minus 19 ஜூல். இப்போ இதை நீங்க அடிச்சீங்கன்னா இந்த 4 இது 6.63 into 3 6.63 into 3 வந்து 6.63 into 3 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 19.89. இது வந்து 19.89 வரும். மேல 19.89 அல்மோனியம் அப்ராக்சிமேட்லி இது வந்து 20ன்னு வச்சுங்க. 19.89 எனர்ஜி வரும் 20. இப்போ கீழே வந்து ஒரு 4 இருக்கு. 20/4 20/4 எவ்வளோ? 5. அப்போ 5 into 10 பவர் பாத்தீங்கன்னா இங்க ஒரு -34, இங்க ஒரு +8, இந்த -19 போனுச்சுன்னா என்ன ஆயிரும்? +19 ஆயிரும். அப்ப 19 into 27 34ல 27 34ல 27 போச்சுன்னா -7 10 power -7. 5 into 10 power -7 மீட்டர். நமக்கு ஆன்சர் என்ன போட்டிருக்காங்க? நானோமீட்டர்ல போட்டிருக்காங்க. நானோமீட்டர்னா 10 power -9. இப்போ -7 -9 ஆக்குறீங்கன்னா குறைக்கிறீங்க. பவரை வந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து குறைக்கிறோம். அப்ப 0வை இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 பவர் குறைக்கிறோம். அப்ப 2 என்ன பண்ணிக்கலாம்? அப்ப 5 என்ன மாத்திக்கலாம்? நீங்க 500 அப்படின்னு மாத்திட்டு 10 power -9 மீட்டர் ஈக்குவல் டு 500 into 10 power -9 மீட்டரை நானோமீட்டர்னு எழுதலாம். இன்னும் நீங்க ஆம்ஸ்ட்ராங்ல சொன்னீங்கன்னா 5000 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வரும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்ன்றது 10 power -10.
Question number 47. The wave function psi in quantum mechanics represents. Quantum mechanics la wave function psi எதை represent பண்ணுது? The probability, density, amplitude. Next 48. Which statement best describes Heisenberg uncertainty principle? கீழ இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபலை நல்லா டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா என்ன சொல்றான்? The more precisely we know position, the less precisely we know momentum. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க பொசிஷனை துல்லியமாக அளந்தீங்கன்னா மொமெண்டத்தை லெஸ் ப்ரெசிஸா தான் அளக்க முடியும். அதாவது துல்லியமா என்ன பண்ண முடியாது, குறைந்த இதை வந்து அதிக துல்லியத்தில் அளந்தீர்கள் என்றால் இதை குறைந்த துல்லியத்தில் தான் அளக்க முடியும். இதான் ஹைசன்பர்க் பிரின்சிபல், நமக்கு தெரியும். 49. A neutron beam passes through a slit of width A. ஒரு நியூட்ரான் பீம் வந்து ஒரு ஸ்லிட் வழியாக போகுது. அந்த ஸ்லிட்டோட விட்த் பாத்தீங்கன்னா A, இதோட விட்த் வந்து A. To observe டைப்ராக்ஷன், இப்ப வந்து டைப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அவருடைய டீப்ராய் வேவ் லெங்த் லாம்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா இந்த விட்தோட சைஸுக்கு விட்தோட அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அந்த டீப்ராய் வேவ் லெங்த் வந்து அந்த சைஸுக்கு எப்படி இருக்கணும், கம்பேரபிளா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஒரு ஸ்லிட் வழியாக நியூட்ரான் பீம் வந்து என்ன பண்ணுதுன்னா டைப்ராக்ஷன் ஆகுது. அப்படின்னா நம்ம டைப்ராக்ஷன் அப்சர்வ் பண்ணணும்னா அப்சர்வ் டைப்ராக்ஷன், அப்ப அந்த டீப்ராய் வேவ் லெங்த் எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்லிட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அளவோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கணும். இது நார்மலா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த டைப்ராக்ஷன் கான்செப்ட். விளிம்பு விளைவு அடையணும், இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு தடை பொருள்ல பட்டு விளிம்புலை அடையணும்னா ஒரு அலை வந்து தடை பொருள்ல பட்டு விளிம்புலை அடையணும்னா அந்த அலையினுடைய அலைநீளம் வந்து தடை பொருளோட சைஸுக்கு சமமா இருக்கும், அந்த கான்செப்டின் படி. அப்ப வந்து நமக்கு ஆஃப் த சேம் ஆர்டர் அஸ் ஏ. அப்ப டீப்ராய் வேவ்லெங்த்தும் இந்த ஸ்லிட்டோட அந்த அளவு வந்து எப்படி இருக்கணும், சேம் ஆர்டரா இருக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. The group velocity of a டீப்ராய் வேவ் பாக்கெட். டீப்ராய் வேவ் பாக்கெட்டோட குரூப் வெலாசிட்டி என்ன வெலாசிட்டி? பார்ட்டிகல் வெலாசிட்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. In the context of wave particle duality, which of the following correctly matches the phenomenon with the nature of light and matter? Wave particle duality என்ற அந்த கருத்தின் அடிப்படையில dual nature of matter அதுல வந்து எது மேட்ச் ஆகுது, அந்த phenomenonல மேட்ச் ஆகுதுன்னு கேக்குறான். இப்ப phenomenon nature ரெண்டுமே கொடுத்துருக்கோம். நமக்கு dual nature of matter அது வரணும். அது பாத்தீங்கன்னா phenomenon அந்த டைப்ராக்ஷன், நேச்சர் வந்து பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வேவ் கொடுத்துருக்காங்க, காம்ப்டன் எஃபெக்ட் பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க, இன்டர்ஃபரன்ஸ் பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. அதாவது டைப்ராக்ஷன் வந்து யாருக்கான நேச்சர் அப்படின்னா வேவுக்கான நேச்சர். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் யாருக்கான நேச்சர்னா பார்ட்டிகலுக்கான நேச்சர். காம்ப்டன் எஃபெக்ட் யாருக்கான நேச்சர்னா பார்ட்டிகலுக்கான நேச்சர் தான், ஏன்னா எலக்ட்ரான் தான் வந்து நமக்கு இதாகும். அது இன்டர்ஃபரன்ஸ் யாருக்கான நேச்சர்னா வேவுக்கான நேச்சர். இதுல எது கரெக்டா இருக்கு, நமக்கு காம்ப்டன் தான் கரெக்டா இருக்கு. அப்ப ஒன்லி சி இஸ் கரெக்ட். Next question number 52. In quantum mechanics, the state of a system is completely described by. Quantum mechanics ல ஒரு சிஸ்டமுடைய ஸ்டேட்டை நம்ம முழுமையாக எதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும், விளக்க முடியும் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் மூலமாக சொல்லலாம். இது ஏற்கனவே நம்ம சையோட ப்ராப்பர்ட்டியில சொல்லியிருப்போம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 53. The square of the modulus of the wave function psi of x square represents probability density. psi square எதை குறிக்குதுன்னா probability density குறிக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. Which of the following is a linear Hermitian operator? கீழே இருக்கிற எது வந்து லீனியர் ஹெர்மிஷியன் ஆபரேட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொமெண்டம் ஆபரேட்டர். கொஸ்டின் நம்பர் 55.
According to quantum mechanics, observables are represented by quantum mechanics ல எல்லா அனைத்து அப்சர்வர்களையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆபரேட்டர்களாக தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப எனர்ஜி ஆபரேட்டர், மொமெண்டம் ஆபரேட்டர் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து யூஸ் பண்றோம். Question number 56. The measurement of an observable always yield. ஒரு அப்சர்வோட மெஷர்மெண்ட் நமக்கு எதை கொடுக்கும்? மெஷர்மெண்ட் ஆஃப் an observable. ஒரு அப்சர்வர்ல நீங்க மெஷர் பண்றீங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஐகன் வேல்யூஸ். corresponding operator, one of the eigen values of its corresponding operator. உதாரணமா h என்ற ஆபரேட்டரை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு வந்து e கிடைக்கும். e is the eigen value, h is the operator, psi is the eigen function, e is the eigen value. And the question number 57. Which of the following statement is not true about a Hermitian operator? Hermitian operator பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ இல்ல? They have real eigen values. Hermitian அப்படின்னா அது real eigen values தான், அது கரெக்ட். அடுத்து they always commute with all other operator. எல்லா நேரங்களையும் கம்யூட் ஆகாது. சில ஆபரேட்டர்ஸ் கம்யூட் ஆகும், சில ஆபரேட்டர் என்ன பண்ணாது, கம்யூட் ஆகாம இருக்கும். ஆனா பி ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பவுமே கம்யூட் ஆகுன்னு சொல்லியிருக்கான். எப்பவுமே கம்யூட் ஆகாது. ஏன்னா நீங்க பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆபரேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு என்ன ஆகாது, நமக்கு கம்யூட் ஆகாது. அதை நம்ம ஹைசன்பர்க் பிரின்சிபிள்ல பார்த்திருப்போம். அதுவே எல்எக்ஸ் அண்ட் எல் ஸ்கொயர் இது ரெண்டு என்ன செய்யும், கம்யூட் ஆகும். சில ஆபரேட்டர் கம்யூட் ஆகும், சில ஆபரேட்டர் கம்யூட் ஆகாது. அப்ப வந்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பில என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பவுமே கம்யூட் ஆகும்னு சொல்லியிருக்கான். அப்ப அது வந்து நமக்கு நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 58. 58 the expectation value. expectation value என்ன பண்ண போறீங்க நீங்க, ஏ கேப்ன்றது அவன் ஆபரேட்டர் சொல்லிட்டான், ஆபரேட்டர் சென்டர்ல போட்டுற போறோம். முன்னாடி சை ஸ்டார், அடுத்து சை. அப்ப ஆப்ஷன் சி. 59. In a quantum measurement, immediately after the measurement, the system is found in. In a quantum measurement, immediately after the measurement, the system is found in. அதாவது குவாண்டம் மெஷர்மெண்ட்ல ஒரு குவாண்டம் மெஷர்மெண்ட் பண்றீங்க, இமிடியட்லி ஆஃப்டர் த மெஷர்மெண்ட்னா ஆஃப்டர், அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் எதை பவுண்ட் பண்றது, எதை கண்டுபிடிக்குது, எதை கண்டுபிடிக்குது அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஐகன் வேல்யூஸ் தான் மெஷர்டு வேல்யூ. மற்ற எந்த வேல்யூவையும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி, கால்குலேஷன் படி என்ன பண்ண முடியாது, நம்மளால நேரடியா நீங்க அளக்க முடியாது. நம்மளால அளக்க முடிந்த வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகன் வேல்யூ தான். அதான் வந்து ஏன்னா ரியல் வேல்யூ. நீங்க சையை என்ன பண்ண முடியாது, நீங்க சையை நேரடியாக அளக்க முடியுமா? ஏன்னா சை வந்து என்னது, அது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரியல்ல என்ன பண்ண முடியாது, நீங்க அது நீங்க வேல்யூ நீங்க சொல்ல முடியாது. அளக்க முடிந்தது ஐகன் வேல்யூ தான். அடுத்து which of the following is not கீழே உள்ளதுல எது வந்து நாட் வேலிட் பாஸ்லேட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதுல வந்து ஆல் வேவ் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி ரியல் வேல்யூடு. வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குன்னு அவசியம் இல்லை, நமக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், ரியலா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா ரியலா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா. அப்ப அது வந்து நாட் வேலிட். Question number 61. The normalization condition for a wave function. நார்மலைசேஷன் கண்டிஷன் என்ன, நமக்கு இன்டகிரல் சை ஸ்டார் சை டி டவ் ஈக்குவல் டு 1 அல்லது சை ஸ்டார் சை இவைல என்ன போட்டுக்கலாம், நம்ம வந்து சை ஸ்கொயர். இப்ப சை ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எது வரும் நமக்கு வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி வரக்கூடாதுன்னா ஆப்ஷன் பி ல வந்து நமக்கு என்ன இல்லை, நமக்கு அந்த மாடலஸ் இல்ல. அதனால வந்து நம்ம கரெக்டா இருந்தா நம்ம மாடலஸ் இருந்தா தான் கரெக்டா இருக்கும் நமக்கு ஓரளவு. அதனால நம்ம ஆப்ஷன் சி சொல்லிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 62 வந்து the commutator x, p. x, p வந்து என்ன நமக்கு IH cross. Question number 63. A quantum system described by a wave function psi is said to be in a stationary state. அதாவது ஸ்டேஷனரி ஸ்டேட்னு சொல்லியிருக்கான். ஸ்டேஷனரி ஸ்டேட்னா எப்படி இருக்கணும், நமக்கு டைம் இண்டிபெண்டன்ட். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து டைம் இண்டிபெண்டா இருக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. The momentum operator in position space.
மொமெண்டம் ஆபரேட்டருக்கான ஃபார்முலா நமக்கு வந்து நார்மலா மைனஸ் IH கிராஸ் டெல். இதுல ஒரு டைமென்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்ப மைனஸ் IH கிராஸ் டெல்லுக்கு பதிலா d/dx. Question number 65. The Hamiltonian operator includes contributions from kinetic energy and potential energy. H equal to T plus V. Question number 66. If in the position representation, the operator for energy for a free particle கான ஆபரேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாமில்டோனியன் வந்து H equal to T plus V, free particle அப்படின்னா V equal to 0. அப்ப H equal to எது மட்டும் வரும் நமக்கு கைனடிக் எனர்ஜி ஆபரேட்டர் மட்டும் வரும். கைனடிக் எனர்ஜி ஆபரேட்டர் தான் என்ன அப்படின்னா மைனஸ் நமக்கு மைனஸ் H கிராஸ் ஸ்கொயர் பை 2m இன்ட்டு டெல் ஸ்கொயர். இதுல சிங்கிள் டைமென்ஷன் போது டி ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப ஆப்ஷன் என்ன வருது நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ. Next question number 67. 67 என்னன்னா the superposition principle implies that if psi1 and psi2 are solutions, then இதோட மீனிங் என்ன அப்படின்னா psi1 அப்படின்றது ஒரு சொல்யூஷன், psi2ன்றது இன்னொரு சொல்யூஷனா இருந்தா அப்ப சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் படி psi1 பிளஸ் psi2 என்னவா இருக்கும், அதுவும் ஒரு சொல்யூஷனா இருக்கும். இதான் சூப்பர்போசிஷன் பிரின்சிபல்ன்றது. அததான் கேட்டிருக்கான். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எதை இம்ப்ளை பண்ணுது, psi1 psi2 சொல்யூஷனா இருந்தா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி என்னன்னு கேக்குறான். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி என்ன சொல்லலாம், தேர் சம் இஸ் ஆல்சோ எ, அதுவும் சொல்யூஷன், வேலிட் சொல்யூஷன். Next question number 68. 68. Which of the following properties must be a wave function psi x of t x comma t satisfy to represent a physical state? Which of the following property must be a wave function? அதாவது கீழ இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து பிசிக்கல் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வேவ் ஃபங்க்ஷன் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப வேவ் ஃபங்க்ஷனுக்கான முக்கியமான இது என்ன அப்படின்னா இட் மஸ்ட் பி single valued, it must be single valued, continuous and square integrable இருக்கணும். Question number 69. The time independent Schrodinger equation is applicable when? Time independent Schrodinger equation எப்ப அப்ளை பண்ணலாம், இதுல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் டைம் இண்டிபெண்டன்டா இருக்கும் போது. அடுத்து क्वेश्चन நம்பர் 70. the eigen functions of a Hermitian operator. eigen function of a Hermitian operator எப்படி இருக்கும்னா form a complete and orthonormal set. orthonormal set அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட அது என்னவா இருக்கும், நார்மலைசேஷன் ஆகும். அதுவும் இன்னொரு வேவ் ஃபங்க்ஷனும் ஆர்த்தாகனலாக இருக்கும். அதான் ஆர்த்தோனார்மல் செட், அதை உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம் ஹெர்மிசியன் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்து the result of applying an operator A on its eigen function psi. இப்ப A என்ற ஆபரேட்டர் psi என்ற ஐகன் ஃபங்க்ஷனோட ஆபரேட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப நம்ம psi கிடைக்கும். psiக்கு முன்னாடி என்ன கிடைக்கும், ஒரு ஐகன் வேல்யூ கிடைக்கும். ஐகன் வேல்யூ தான் என்ன எடுத்துக்கணும்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கேலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணமாக h psi equal to e psi. இதுல ஹெச்ன்றது ஆபரேட்டர், சைன்றது வேவ் ஃபங்க்ஷன், ரெண்டும் ஆபரேட் ஆகி நமக்கு திரும்ப சையை கொடுத்துரும். அதோட மல்டிப்ளைடு பை ஒரு ஸ்கேலர் வேல்யூஸ். இது என்ன எனர்ஜின்றது ஒரு என்னது ஒரு ஸ்கேலர் வேல்யூவை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 72. What is the physical significance of the expectation value A? எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூட பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் வேல்யூ அப்டைன்ட் ஃப்ரம் மெனி மெஷர்மெண்ட். நிறைய மெஷர்மெண்ட்ல இருந்து கிடைத்த ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லலாம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூவை, அல்லது ஒரு சிங்கிள் மெஷர்மெண்ட்ல இருந்து கிடைத்த வேல்யூவை
வச்சு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்முலைஸ் பண்ணி கொண்டு வரலாம். இதுல மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ஷன் நமக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன போட்டுக்கலாம், இட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ அப்டைன்ட் ஃப்ரம் மெனி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. The Schrodinger equation is derived from which postulate? Schrodinger equation எந்த postulate இருந்து derive பண்ணப்படுகிறது அப்படின்னா time evolution of a quantum system. Next question number 74. The commutator x, p equal to I h cross implies. இது எதை இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா x, p equal to I h cross ன்றது நமக்கு uncertainty formula அதை பேஸ் பண்ணி இருக்கு. that is option C, uncertainty between position and momentum. அந்த ஆப்ஷன் சொல்லிக்கலாம். Question number 75. If a wave function psi is an eigenfunction of operator A and A commutes with H, then இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு வேவ் ஃபங்க்ஷன் psi வந்து இஸ் an eigenfunction of operator A. அதாவது ஒரு ஆபரேட்டர் A இருக்கு. இந்த ஆபரேட்டர் A ஆனது யாரோட கம்யூட் ஆகுது, ஹாமில்டோனியனோட கம்யூட் ஆகுது. அப்ப ஏயும் ஒரு ஆபரேட்டரும் ஹாமில்டோனியனும் கம்யூட் ஆனிச்சுன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா டைம் இண்டிபெண்டா இருக்கும். என்னவா இருக்கும், டைம் இண்டிபெண்டன்ட். therefore அப்ப psi is considered in time under time evolution. டைமை பொறுத்து என்னவா இருக்கு, நமக்கு கன்சிடர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக question number 76. If an operator A acts on a function psi such that a psi equal to small a psi, then இந்த அதாவது ஒரு ஆபரேட்டர் A வந்து வேவ் ஃபங்க்ஷனை ஆக்ட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு கொடுக்குது. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம், சைன்றது என்ன அப்படின்னா, சைன்றது ஒரு ஐகன் ஃபங்க்ஷன். இதுல உள்ள A அப்படின்றது எதை குறிக்குது, நமக்கு ஐகன் வேல்யூவை குறிக்கும். அடுத்த question number 77. Which of the following operators has e power ikx as an eigen function? e power ikx வந்து ஐகன் ஃபங்க்ஷனா எடுத்துக்கிறோம். இந்த ஐகன் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுக்கு பொதுவான ஐகன் ஃபங்க்ஷனா இது சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மொமெண்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொமெண்டத்துக்கான ஃபார்முலாவை h கிராஸ் k அதுல இருந்து கொண்டு வரலாம். எனர்ஜி ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கன்னா h கிராஸ் ஒமேகா. இந்த h கிராஸ் கேன்றது மொமெண்டத்துக்கான வேல்யூ, h கிராஸ் ஒமேகான்றது ஃப்ரீ பார்ட்டிகல் அந்த எனர்ஜி சொல்லும் போது இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப psi equal to அதாவது e power ikx என்ற இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஆனது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா மொமெண்டம் அண்ட் எனர்ஜி ரெண்டுக்கும் பொதுவானதா இருக்கு. அப்போ போத் B and C அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நோட்ஸ்லயே சொல்லியிருப்போம், மொமெண்டம் ஆபரேட்டர் P and Hamiltonian for a free particle. At the question number 78. If h psi equal to e psi, where h is Hamiltonian operator, then psi என்றது என்னது, ஐகன் ஃபங்க்ஷன் அல்லது வேவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஐகன் ஃபங்க்ஷன் ஆஃப் எனர்ஜி. அடுத்தது ஐகன் question number 79. The eigen values of the Hermitian operator are always Hermitian operator eigen values எப்படி இருக்கும், எப்பவுமே ரியலா இருக்கும். அடுத்து question number 80. Which of the following statement is true about eigen function of a Hermitian operator? Hermitian operator eigen value பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறதுல எது சரி அப்படின்னா, they are orthogonal if eigen values are different. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நிறைய ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கலாம், நமக்கு சேமா இருக்கலாம் அல்லது டிஃபரெண்டா இருக்கலாம். அப்படி டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூஸ்க்கான ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர்த்தாகனலா இருக்கும். என்ன இருக்கும், ஆர்த்தாகனல். அதாவது ரெண்டு வெவ்வேறு ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்த்தாகனலா இருக்கும். அதனுடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா. Which of the following statements is true about the eigen function of a Hermitian operator? Eigen functions of the Hermitian operator எப்படி இருக்கும்னா ஆர்த்தாகனலா இருக்கும். எப்ப அதனுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து டிஃபரெண்டா இருந்தாங்க. உதாரணமா psi1, psi2, psi3 இது வந்து 3 ஐகன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஐகன் வேல்யூ வந்து, இப்ப இதோட ஐகன் வேல்யூ 1, இதோட ஐகன் வேல்யூ வந்து 2, இதோட ஐகன் வேல்யூ என்னது 1. அப்படின்னா இதுல யாரும் ஆர்த்தாகனலா இருப்பாங்க, psi1, psi2. psi1, psi3 ஐகன் ஆர்த்தாகனலா இருக்குமா, இருக்காது. ஏன்னா ரெண்டு ஐகன் வேல்யூமே எப்படி இருக்கு, ரெண்டுக்குமே சேம் ஐகன் வேல்யூ தான்.
அதாவது ஜென்ரலா ஐகன் ஃபங்க்ஷன் ஆர்த்தாகனல் டு ஈச் அதரா இருக்கும். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா அதோட ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கணும், டிஃபரெண்டா இருக்கும். இதுக்கு ஹெர்மிஷியன் ஆபரேட்டருடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்த்தாகனலா இருக்கும். இப்ப இட்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆர் டிஃபரெண்ட். Then question number 81. 81 ஆபரேட்டரும் ஐகன் ஃபங்க்ஷனும் கொடுத்தாச்சு. அப்ப ஐகன் வேல்யூ என்ன? இப்ப டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் சைன் கேஎக்ஸ். டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ்ன்றது ஆபரேட்டர், சைன் கேஎக்ஸ்ன்றது என்னது அந்த ஐகன் ஃபங்க்ஷன். இப்ப நார்மலா நமக்கு வந்து ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். ஏ இஸ் த ஆபரேட்டர். ஆபரேட்டர் இங்க யாருன்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்ன்றது யாருன்னா ஐகன் ஃபங்க்ஷன். யார் அப்படின்னா சைன் கேஎக்ஸ். இப்ப இதை நீங்க கண்டுபிடிக்கணும். டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்ப சைன் கேஎக்ஸ் 2 தடவை பண்றீங்க. சைன் கேஎக்ஸ் 2 தடவை பண்ணா என்ன திரும்பவும் சைன் கேஎக்ஸே கிடைச்சிரும். ஏன்னா சைன் கேஎக்ஸ் காஸ் கேஎக்ஸா மாறும், திரும்ப கேஎக்ஸ் சைன் கேஎக்ஸா மாறும். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க கேஎக்ஸ் பண்ணிருப்பீங்க. கேஎக்ஸ் பண்ணும்போது ஒரு கே, திரும்ப பண்ணும்போது கேஎக்ஸ் பண்ணும்போது திரும்ப ஒரு கே. இப்ப கேட்டுக்கு என்ன ஆயிரும் கே ஸ்கொயர். சைனா நீங்க பண்ணீங்கன்னா மைனஸ் காசு, சாரி சைனா பண்ணீங்கன்னா காசு, காசு பண்ணும்போது மைனஸ். அதான் ஒரு தடவை மைனஸ் வரும், ஒரு தடவை பிளஸ் வரும். அதனால கண்டிப்பா என்ன நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் வரும். அப்ப தேர்ஃபோர் என்ன கிடைக்கும்னா மைனஸ் கே ஸ்கொயர் இன்டு சைன் கே எக்ஸ் கிடைக்கும். அப்ப தேர்ஃபோர் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா தான் ஐகன் வேல்யூ மைனஸ் கே ஸ்கொயர். திரும்ப எக்ஸ் அப்படியே கிடைச்சிருச்சு, இந்த எக்ஸ் அப்படியே கிடைச்சிருச்சு. அப்ப ஐகன் வேல்யூஸ் மைனஸ் கே ஸ்கொயர். Next question number 82. In quantum mechanics, measurement of a physical quantity always gives. Quantum mechanics ல ஒரு physical quantity உடைய measurement நம்ம எதை கொடுக்குது, physical quantity நீங்க கண்டுபிடிக்கிற அளவை வந்து எதை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா eigen values. One of the eigen values of the corresponding operator. நீங்க எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்றீங்களோ அதுக்கான ஐகன் வேல்யூ கொடுக்கும். ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஐகன் வேல்யூ கிடைக்கும் நமக்கு? ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் யூஸ் பண்றீங்க, அப்ப ஐகன் வேல்யூ என்ன கிடைக்கும்? எனர்ஜி ஐகன் வேல்யூ கிடைக்கும். மொமெண்டம் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? மொமெண்டம் வேல்யூ, மொமெண்டம் ஐகன் வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங். Question number 83. 83 வந்து the time independent. Question number 83. The time independent Schrodinger equation is an example of. Time independent Schrodinger equation வந்து எதற்கான எக்ஸாம்பிள் பண்ணி தரலாம்? HI equal to EC ன்னு எழுதலாம். அப்ப HI EC என்றது எதற்கான என்ன ஈக்குவேஷன்? இது ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன். அடுத்து 84. 84 a degenerate eigen value is 1. Degenerate eigen value என்ன அர்த்தம்? Degenerate eigen value னா ஒரு ஐகன் வேல்யூ எத்தனை இருக்கும்? ஒரே ஐகன் வேல்யூ தான், ஆனா அதுக்கு என்ன இருக்கும் நமக்கு? ஐகன் ஃபங்க்ஷன் வந்து வெவ்வேறா இருக்கும். அதான் என்ன சொல்லிருக்காங்க? has multiple linearly independent ஐகன் ஃபங்க்ஷன். அதாவது மல்டிபிள் ஐகன் ஃபங்க்ஷன் மல்டிபிளா இருக்கும். ஒரே ஐகன் வேல்யூக்கு நிறைய ஐகன் ஃபங்க்ஷன் இருக்கும். அதான் நம்ம வந்து சொல்றோம் டீஜெனரேட் அப்படின்னு சொல்றோம். அடுத்த question number 85. If psi is an eigen function of both operators A and B, then which of the following must be true? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, if psi is an eigen function of both operators A and B, ரெண்டு ஆபரேட்டர் இருக்கு, ரெண்டு ஆபரேட்டருக்கும் எத்தனை ஐகன் ஃபங்க்ஷன் சொல்றோம்? psi என்ற ஒரே ரெண்டு ஆபரேட்டர், அதாவது psi is an eigen function of both operator. ரெண்டு ஆபரேட்டருக்கு ஒரே ஐகன் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த ரெண்டு ஆபரேட்டரும் என்னவா இருக்கும்னா
கம்யூட் ஆகும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம். இங்க இந்த இ பவர் ஐகேஎக்ஸ்ல மொமெண்டத்துக்கும் எனர்ஜிக்கும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரே ஐகன் ஃபங்க்ஷன் இ பவர் ஐகேஎக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அப்ப அங்க மொமெண்டம் எனர்ஜி ரெண்டும் ஆபரேட்டர் எப்படி இருக்கும், நமக்கு கம்யூட்டா இருக்கும். இதே போல நமக்கு ஆங்குலர் மொமெண்டத்துல எல் ஸ்கொயருக்கும் எல் இசட்டுக்கும் ஒரே ஐகன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல் ஸ்கொயரும் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிருக்கோம், கம்யூட் ஆகுன்னு சொல்லுவோம். அந்த இதை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒய் எல்லாம் தீட்டா காமா பை, இந்த ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் வந்து ஐகன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது சைமல்டேனியஸ். இது வந்து ஒய் எல்லாம் தீட்டா காமா பைன்றது எல் ஸ்கொயர் எல் இசட் ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம ஒரே ஐகன் ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க ரெண்டு ஆபரேட்டருக்கு ஒரே ஐகன் ஃபங்க்ஷனா யூஸ் பண்றீங்கன்னா அந்த ரெண்டு ஆபரேட்டரும் என்னவா இருக்கும் அப்படின்னா கம்யூட்டா இருக்கும். இல்ல ரெண்டு ஆபரேட்டர் கம்யூட் ஆயிருக்குன்னா நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம், ஒரு ஐகன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் சொல்லலாம். அதாவது ரெண்டு ஆபரேட்டர் கம்யூட் ஆயிருக்குன்னா ரெண்டையுமே என்ன பண்ணலாம், நம்மளால ஒரே நேரத்துல அப்சர்வ் பண்ண முடியும். இதெல்லாமே அந்த மீனிங் தான். இப்போ கொஸ்டின் நம்பர் 86. Which of the following functions is an eigenfunction of the operator d by dx? d by dx க்கு எது வந்து நமக்கு கரெக்டான ஐகன் ஃபங்க்ஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா e பவர் ஆமா ax அல்லது ஆல்பா x. உங்களுக்கு ஆல்பா மாதிரி தெரிஞ்சா ஆல்பா x, a மாதிரி தெரிஞ்சுன்னா அது ax. அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. If A is a Hermitian operator and A psi equal to small a psi, then what is true about A? இப்ப நம்ம இது என்ன A அப்படின்றது என்ன ஆபரேட்டர் சொல்றாங்க, ஹெர்மிசியன் ஆபரேட்டர். A கேப்ன்றது ஹெர்மிசியன் ஆபரேட்டர். இந்த Aன்றது என்னது, இதுல ஐகன் வேல்யூ. psiன்றது ஐகன் ஃபங்க்ஷன், ஸ்மால் aன்றது ஐகன் வேல்யூ. ஹெர்மிசியன் ஆபரேட்டர்னா அது ஐகன் வேல்யூ எப்படி இருக்கும், எப்பவுமே ரியலா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் நமக்கு ஆமா, இட் இஸ் எ ரியல் நம்பர். 87B. நெக்ஸ்ட் 88. 88 பாருங்க. if A and B commute, ரெண்டு வந்து கம்யூட்டா இருக்கு. கம்யூட்டா இருந்தா they can be simultaneously measure பண்ண முடியும். மேலும் இது என்ன சொல்றோம், இன்னொரு டேர்ம் simultaneously diagonalized, ரெண்டும் ஒரே நேரத்துல diagonalize ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கம்யூட்னால நீங்க simultaneous யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 89. the operator P acts on e power ikx. what is the eigen value? P வந்து e power ikx ஓட ஆக்ட் ஆனிச்சுன்னா என்ன ஐகன் வேல்யூ கிடைக்கும் நமக்கு, h cross k. நீங்க ஆபரேட்டரையும் இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், அப்படியே ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது மைனஸ் IH cross இன்ட்டு d by dx ஈக்குவல் டு இன்ட்டு e power ikx. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, ஈக்குவல் டு மைனஸ் IH cross அப்படியே இருக்கும் போது d by dx e power ikx டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, என்ன வரும் நமக்கு வந்து e power ikx பண்ணீங்கன்னா திரும்பவும் e power ikx, திரும்ப ikx பண்ணணும். அப்ப என்ன வரும் நமக்கு ik. அப்ப ஈக்குவல் டு இந்த மைனஸ் IH cross ik ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் I ஸ்கொயர் h cross k e power ikx. இங்க லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் IH cross d by dx இன்ட்டு e power ikx, அதோட வேல்யூ தான் இது. இப்ப e power ikxன்றது என்ன அப்படின்னா ஐகன் ஃபங்க்ஷன். இந்த e power ikx கரெக்ட் தான். அதான் இந்த e power ikx ஈக்குவல் டு மைனஸ் I ஸ்கொயர். I ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ஓகே பிளஸ் ஆயிரும். அப்ப therefore h cross k e power ikx அப்படின்னு கிடைக்கும். அப்ப therefore h cross k ன்றது என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூ, e power ikx ன்றது ஐகன் ஃபங்க்ஷன், மைனஸ் IH cross d by dx ன்றது ஆபரேட்டர்.
e power ikx dot ik இங்க வரும். அது question number 90. If a wave function is an eigenfunction of two non-commuting operators, it's not commuted. Non-commuted னா என்ன பண்ண முடியாது நம்மளால? Cannot simultaneously ஒரே நேரத்துல மெஷர் பண்ண முடியாது. The wave function cannot simultaneously be an eigenfunction of both. But cannot simultaneously அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து 91 வந்து Lz be the z component of angular momentum. Which of the following is its eigenfunction in spherical coordinates? Lz கான eigenfunction வந்து e power I m pi. இதை ஞாபகம் வச்சுங்க. Lz கான eigenfunction வந்து e power I m pi. L square கான eigenvalue தெரியுமா? L square வந்து L into L plus 1 அது okay. Or the 92, what does it imply if two eigenfunctions corresponds to the same eigenvalue? இதுக்கு தெரிஞ்சதுதான். ரெண்டு eigenfunctionக்கு ஒரே eigenvalue இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? நம்ம வந்து degenerate அப்படினு சொல்றோம். ஆப்ஷன் சி. And 93 வந்து the two functions f and g are said to be orthogonal on an interval a comma b. இப்ப ரெண்டு தான் ஆர்த்தோகனலா இருந்தா அவரே இன்டெகிரல் என்ன ஆயிரும் நமக்கு 0. அப்ப என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் சி வரும். f and g into dh equal to dx equal to 0. அடுத்து 94 function f of x will be normalized. Normalized அப்படின்னா 1. எங்க இருக்கு 1? ரெண்டு இடத்துல இருக்கு. இது வந்து ஸ்கொயர் இருக்கணும் இல்லையா? ஸ்கொயர் இருக்கணும். ஆப்ஷன் பி. f of x into f of x. அடுத்து வந்து இன்னும் இங்க மாடுலஸ் இருந்தா நல்லா இருக்கும். மாடுலஸ் இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே நம்ம ஆப்ஷன் பியே போட்டுக்கலாம். அடுத்து 95 வந்து a set of functions fn of x is said to be orthonormal. Orthonormalனா orthonormal and அதாவது ஆர்த்தோனார்மல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்த்தோகனலா இருக்கணும். அப்புறம் ஈச் ஹேஸ் யூனிட் நாம். யூனிட் நாம்னா என்ன அர்த்தம்னா ஈச் ஹேஸ்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கணும், நார்மலைஸ் இருக்கணும். அந்த கான்செப்ட்ல வருது. 96 which of the following statements is true? கீழ உள்ளதுல எது ட்ரூ? ஆல் ஆர்த்தோனார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ஆர்த்தோகனலா இருக்கும். ஏன்னா ஆர்த்தோனார்மல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாலே கண்டிப்பா ஆர்த்தோகனலா இருக்கும் ஆகணும். ஆனா ஆர்த்தோகனல் எல்லாமே என்னவா இருக்காது? ஆர்த்தோனார்மலா இருக்காது. ஏன்னா ஆர்த்தோகனல் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு ஐகன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஆர்த்தோகனலா இருக்குன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதனால தனித்தனி ஐகன் ஃபங்க்ஷன் வந்து நார்மலைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஆர்த்தோனார்மல் சொல்லிட்டீங்கன்னா அது தனித்தனியாவும் என்னவா இருக்கணும்? நார்மலைஸ்டா இருக்கணும். பட் ஆர்த்தோகனலாவும் இருக்கணும் அப்படின்ற மீனிங் வரும். அப்ப ஆல் ஆர்த்தோனார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆர்த்தோகனல். 97 minus 1 2 plus 1 x power m dx equal to 0. அப்ப வந்து ரெண்டு வெவ்வேறு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்ப therefore இது என்ன சொல்லணும், நம்ம வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 98 two functions f of x g of x are orthogonal over interval a comma b, then their inner product. ஆர்த்தோகனலா இருந்தா இன்னர் ப்ராடக்ட் என்ன ஆயிரும்? 0. அதே மீனிங் தான். 99 if f of x is normalized then its norm. ஒரு ஃபங்க்ஷன் நார்மலைஸ் இருந்தா அதோட நார்ம் என்னவா இருக்கும்? 1. அடுத்து 100வது क्वेश्चन வந்து which of the following is not necessarily true for orthonormal function f and g? Let the inner product be defined fg equal to fg dx. அதாவது which of the following is not necessarily true? கீழ உள்ளதுல எது வந்து ஆர்த்தோனார்மல்னா எது ட்ரூ இல்ல? ஆர்த்தோனார்மல்னா என்ன அர்த்தம்? f g கொடுத்துட்டான், தனித்தனியா ஒண்ணு வரணும், ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன வரும்? நமக்கு 0 வரணும். அப்ப f g 0, f 1, g என்னது 1.
இது வந்து f equal to g இருக்குன்னு அவசியம் இல்ல.